பஞ்சாப், ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்த நிர்மல்ஜித் கவுரின் வீட்டு வாசலில் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணக்கட்டுகள் இருந்தது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த நீதிபதி நிர்மல்ஜித் இதுகுறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தார். சண்டிகர் காவல் நிலையத்தில் FIR பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரணையும் நடைபெற்றது. சொத்து விவகாரத்தில் சாதகமாக செயல்படுவதற்காக அதே நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த நிர்மல் யாதவிற்கு கொடுக்கப்பட்ட பணம்தான் இது என்றும், நிர்மல் யாதவ் வீட்டில் வைப்பதற்கு பதில் நிர்மல்ஜித் கவுர் வீட்டில் வைத்துவிட்டதாகவும் CBI விசாரணையில் குற்றவாளி தெரிவித்தார். இதனை முற்றிலுமாக மறுத்த நீதிபதி நிர்மல் யாதவ் இந்த வழக்கை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்தார். ஹரியானா CBI சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தபோது தான் எந்த குற்றமும் செய்யவில்லை என்றும், அதற்காக எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தொடர்ந்து வாதிட்டார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கின் தீர்ப்பு வந்துள்ளது. அதில் 84 சாட்சியங்களில் 69 பேரிடம் விசாரணை நடத்தியதில் குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதி நிர்மல் யாதவ் மீது குற்றச்சாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லாததால் அவரை விடுவித்து CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் போல சமீபத்தில் டெல்லி நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டறியப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவும் தன் மீதான குற்றத்தை மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.